வெல்கம் டு டாக்டர் சங்கீதாஸ் கிளாஸ் ரூம். நம்ம இப்போ லலிதா ஸ்டோரியினுடைய கண்டினியூவேஷனா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் 2 எபிசோட்ஸ் பார்த்திருப்பேன். இன் சம்மரி இந்த இடத்துல அந்த 2 இதுல என்ன சொல்லியிருந்தோம்? லலிதோபாக்கியானத்துல தாயார் பத்தின கதைகளை இங்க சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல தாயார்ங்கிறவோ த பர்த் ஆஃப் லலிதா, தாயாருக்கு ஏது பிறப்பு. ஸோ நமக்கு அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ்னுடைய அம்சமாக தாயார் லலிதாங்கிற பேரோட எப்படி நமக்கு தெரிய வராங்கிற கதை தான். அதான் பர்த். தாயாருக்கெல்லாம் பர்த்ஸ் எல்லாம் கிடையாது. ஆகையினால அதை பார்த்தோம். அதுல தாயார் எப்படி ஹோமகுண்டத்திலேருந்து பரமேஸ்வரனால கிரியேட் அது கூப்பிட்டதுனால அதுலேருந்து வெளியே வரா. அத்தனை கடவுள்களையும் ரீபர்த் கொடுக்குறா காம பிரளயத்திலேருந்து விடுபடுறதுக்காக. அப்புறம் காரனேஷன் முடியறது தாயாருக்கு. காரனேஷன் முடிஞ்ச உடனே போய் பண்டாசுரனை போய் அழிக்கிறா. அழிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2வது வீடியோ என்ன பார்த்தோம்? ஸ்ரீபுரத்தை நிர்மாணம் பண்றா. நிர்மாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி தரகாசுரன்கிற அரக்கனை அழிக்கிறதுக்கு பிரம்மா வரன் கொடுத்துட்டார். அதற்கு சிவனோட மகன் வரணும் அப்படின்னு அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது தாயார் மனம் அசைஞ்சு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறா. யாரோட கல்யாணத்தை? சிவன் பார்வதி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறா. அதன் மூலம் கார்த்திகேயன் அங்க தனியா கிளைக்கதைகளா அது போறது. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை வெயிட் தாங்காம எல்லாரும் கைலாயத்துல கூடினதுனால அகஸ்தியர் மட்டும் வெயிட் பேலன்ஸ் பண்றதுக்காக கீழே வரும்போது அவருடைய பிரதாபங்கள் விந்திய மலையினுடைய அகந்தையை அழிக்கிறது. அப்புறம் கமண்டலத்துல தண்ணிய ஃபுல் ஜலத்தை பாஞ்சுட்டு இருக்கிற தண்ணிய அதுல புடிச்சு வச்சிடுறார். எப்படி காகத்தினால அந்த ஜலம் வெளியே வருது அப்படின்னு காவேரியினுடைய ஃப்ளோவை மாத்துறார் அப்படிங்கிறத போன எபிசோட்ல பார்த்தோம். கலியுகத்துல காஞ்சி மாநகரத்துல செட்டில் ஆறார். காஞ்சி மாநகரத்துல செட்டில் ஆகும்போது அவரோட ஜபம் தபங்களுக்கு தேவையான பொருள் ஈட்டுறதுக்காக நியாயமான வழியில ஈட்டும் போது கலியுகம் முத்தி போய் ஜனங்களுடைய கிரீடினஸ், ஜனங்களுடைய அதர்மங்களை பார்த்து வருத்தப்பட்டு சிவன் கிட்ட விமோச்சனம் கேட்கிறார். அதோட நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஹயக்ரீவர் ஸ்டோரிய சொல்றேன்னு சொன்னேன். சோ இங்கேருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றோம். சோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, அவர் பிரேயர் பண்ணும்போது சிவன் சொல்றார், இதுக்கெல்லாம் விமோச்சனம் நீ மகாவிஷ்ணுட்ட தான் கேட்கணும். சோ நீ மகாவிஷ்ணுட்ட போய் பிரேயர் பண்ணு அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவை இப்பெல்லாம் நமக்கு யாராவது வீட்டுல பெரியவா இது பண்ணுனா என்ன, நான் கேட்டதை உடனே சொல்லாம சும்மா அங்கங்க சுத்த விடுற அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பெரியவாளாகிய இந்த ரிஷி முனிகள் இறைவன் ஒண்ணு சொல்லிட்டா ஸ்ரத்தையா அதை சிரமேற்கொண்டு அதை அப்படியே ஃபாலோ பண்றா. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம. அப்போ சரின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுட்ட அவர் தபம் அதெல்லாம் பண்ணும்போது மகாவிஷ்ணு ப்ளீஸ் ஆகி அவருக்கு முன்னாடி காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்துட்டு சொல்றார், அப்பா இந்த கலியுகத்துக்கு உனக்கு விமோச்சனம் கேட்கிற தெரியறது. இதுக்கு விமோச்சனம் கொடுக்க வேண்டியது என்னுடைய ஹயக்ரீவனுடைய ரூபம். நீ அவரை நோக்கி தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுறார். சரி நான் ஹயக்ரீவரை நோக்கி தவம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அத ஸ்ரத்தையா அந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்றார். சோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கிளைக்கதையா ஹயக்ரீவர்ங்கிறவர் யார், எப்படி அவர் he came into existence அப்படின்னு இந்த கதையை இங்க நடுவுல பிரான்ச் அவுட் பண்ணிட்டு திருப்பி இந்த கதைக்கு வருவோம். 2 அரக்கர்கள் இருந்தா. எப்பவுமே அரக்கர்கள் இல்லாம இந்த கதைகள்லாம் சொல்றது இல்ல. ஆகையினால அரக்கரோடையே ஸ்டார்ட் பண்றோம். மது கைடபர் அப்படின்னு 2 அரக்கர்கள் இருந்தா. அவ வேதங்களை பிரம்மா கிட்ட இருந்து திருடிண்டு ஓஷனுடைய அடியில போய் ஒளிச்சு வச்சுட்டாளாம். வேதங்கள் மறைஞ்சு போனதுனால எங்க பார்த்தாலும் ஒரே டார்க்னஸ், கிரியேஷன் நடக்கிறதுக்கு இல்ல. அந்த மாதிரி இருந்த போது பிரம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விஷ்ணுவை போய் உதவி கேட்கிறார். அப்போ விஷ்ணு என்ன பண்றார், சரி நான் அவள்கிட்ட போய் போர் புரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் பண்றார். போர் பல நாட்கள் நடந்து போயிட்டே இருக்கு. இந்த நடந்து போயிட்டே இருக்கிற காலகட்டத்துல ஒரு நாள் அவ கார்த்தால சண்டை போடுவா. சாயந்தரம் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவ பிரேக் விடுவா. மறுநாளைக்கு சண்டை போடுவா. இந்த மாதிரி போர் ஏன்னா அவெல்லாம் அந்த காலத்துல தர்மவான்கள். பார்த்திருப்பேன். இதேதான் கர்ணன் கதையில நடக்கும். கார்த்தால போர் புரியறான், சாயந்தரம் பிரேக் கொடுக்கறான்னு.
நம்மள மாதிரி கிடையாதவா. அவ நம்ம கலியுகத்துக்கு மிந்தின ஜெனரேஷன். அதனால அவ இன்னும் அந்த சத்தியம் தர்மம் அப்படிங்கறது அவள்கிட்ட சீனிச்சு போல இன்னும் இருந்துட்டு இருக்கு. அதனால அவ அந்த மாதிரி ஒரு புரோட்டோகாலை வந்து கடைபிடிக்கிறவா. சோ இப்ப வந்து லெட் அஸ் கம் பேக் டு த ஸ்டோரி. அப்போ வந்து விஷ்ணு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒரு நாள் சாயந்தரம் அசதி தாங்காம டீப் ஸ்லீப்ல தூங்கி போயிடுறார். ஆஸ் யூஷுவல் வர இந்திரன், அச்சச்சோ அச்சச்சோ அரக்கர் மது கைடபரை வந்து அழிக்கலையே, அவனுக்கு வந்து என்ன பிரச்சனை, அரக்கர்கள் கை ஓங்கினா எல்லாம் அவன் அடிமடியில தான் வந்து கை வைப்பா, அவன் பேலஸை விட்டு வெளியேத்திடுவா, அவன் கம்ஃபர்ட் ஜோன் போயிடும், டான்சர்ஸ் போயிடும், குடிக்கிறது போயிடும், அவன் வேலை செஞ்சானோ ஜெயில போடுவான். ஆகையினால அவன் எப்பவுமே இந்த அவசரத்தை எக்ஸிபிட் பண்றது நியாயமோனோ. ஆகையினால இந்திரன் ஆஸ் யூஷுவல் பயப்படுறான். என்னடா அது, விஷ்ணு இப்படி ஆழ்ந்த தூக்கத்துல போயிட்டாரே, விஷ்ணுவை எழுப்ப முடியாது, ஏன்னா அவர் தெய்வம், ஏதாவது சாபம் கொடுத்து ஏதாவது எக்கச்சக்கமா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அப்ப யார உதவி, அவன் எப்பவுமே ஏதாவது ஒண்ணு எஸ்கேபிஸ்ட், யாரையாவது உதவிக்குதான் கூப்பிடுவான். அப்ப உதவிக்கு கூப்பிடும் போது அவர் சாபம் வந்து யார் மேலயும் விடாத ஒரு பர்சனா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ டெர்மைட்ஸ், கரையான்கள் வந்து இறைவன் கிட்ட இருந்து, பா நாங்க ரொம்ப நலிவடைஞ்ச ஜென்மங்கள், ஏதோ மண்ணை வந்து கூட்டு கூட்டா குடையறோம், அங்க வந்து பாம்பு வந்து எடுக்கிறது, நாங்க ஏதோ எங்க எக்ஸிஸ்டன்ஸ்க்கு சொல்ப இது பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னா. அப்போ வந்து பகவான் சொல்றார், நீ என்ன வேணா என்ன கேட்கலாம், நீ வந்து லோவஸ்ட் ஆஃப் லோன் எல்லாம் நினைக்காத, நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு ஒரு பூன் கொடுக்குறார். ஆகையினால அவர் வந்து டெர்மைட்ஸ கரையான சபிக்க மாட்டார். ஆகையினால டெர்மைட்ஸை கூப்பிட்டு, அப்பா டெர்மைட்ஸ்களே கொஞ்சம் உதவி பண்ணுங்கோ, அவர் தூக்கத்தை கொஞ்சம் கலைக்கிறதுக்கு பண்ணுங்கோ, சரி நாங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்றா. அப்ப வந்து இந்திரன் சொல்றார், அந்த பவுக்கு கீழே அந்த ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், நீங்க அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இது பண்ணிட்டேன்னா அது சன்னுன்னு ஒரு சவுண்டு விடும், அதுல பகவான் முழிச்சுருவர், நாங்க வந்து திருப்பி வந்து போற வந்து கண்டினியூ பண்ணலாம், சோ இந்த ஹெல்ப் வந்து பண்ணுங்கோன்ற. சரின்னு டெர்மைட்ஸ், அவளுக்கு புத்தி கிடையாது, ஒருத்தர் செய்ய சொன்னா செஞ்சுடுவா. ஆகையினால கிடுகிடுன்னு போய் டெர்மைட்ஸ் என்ன பண்றது, அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஹிஸ் பவ் அதை வந்து கீழேந்து அரிக்க ஆரம்பிக்கிறது. இது வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் தெரியாத ஒரு டெர்மைட்ஸோனோ, அதனால இதுக்கு எப்படி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரியாது, கட்டட தொழில் எப்படி கட்டுவான்னு தெரியாது, அது மாட்டுக்கு அரிச்சுடும்னா அரிச்சுடுறது, அது எசகு பிசகா அரிச்சு விடுத்து அந்த பௌவ. அதனால பவு ஸ்ட்ரிங் போய் என்ன பண்றது, தொப்புன்னு போய் அவரை எழுப்புறதுக்கு பதிலா அந்த டென்ஷன்ல இருந்து விடுபட்ட காரணத்தினால போயிட்டு அவரோட தலைய ரெண்டா அப்படியே பொழந்துருது. சோ என்ன பண்ணா, இந்திரன் ஒன்ன நினைச்சுட்டு காரியமாயி நமக்கு சாபம் வரக்கூடாதுன்னு நினைச்சுண்டு வேற மாதிரி போய் முடிஞ்சுடுறது. இப்படி போய் முடிஞ்ச உடனே சண்டை பாதியிலேயே நிக்கிறது. மதுகைடபர்கள் வந்து ஆஹா பலம் கொண்டு சிரிக்கிறா. உடனே எப்பவுமே இந்திரனுக்கு தானே பாதிப்பு, சோ அவன் தானே தன்னை காபந்து பண்ணிண்டாகணும். சோ என்ன பண்றான், அச்சச்சோ இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு பிரம்மாவை போய் கேட்கிறான். பிரம்மா வந்து எனக்கு தெரியலையே, சாக்ஷாத் இது வந்து தாயார் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு தாயார வந்து வேண்டா, லலிதாம்பிகையை வேண்டா. அப்போ தாயார் லலிதா காட்சி கொடுத்து சொல்றா, பயப்படாதீங்கோ, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, நீங்க நேரா வந்து நடந்து போங்கோ, ஃபர்ஸ்ட் அனிமல் என்ன வருதோ அதை எடுத்துன்னு வந்து உள்ள வைங்கோ, அண்ட் ஐ வில் கிவ் ஹிம் தி உயிர் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் வந்து நம்மளுடைய புராணங்கள்ல வந்து சில சமயம் மனுஷாளுக்கு மிருகங்களுடைய உருவங்களை வந்து போடுறா. நம்ம நினைக்கிறோம் ஏன் போடுறான், விச் மீன்ஸ் ஆல் உயிர்ன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பீயிங் ஆர் ஈவன் கிரியேஷன்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே என் ரூபம்னு சொல்லாம வந்து சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவ நடந்து போறா. நடந்து போகும்போது அங்க ஒரு குதிரை வருது. தாயார் என்ன சொன்னா, முதல்ல கிடைக்கிற ஒரு உயிருள்ள ஜீவனுடைய தலையை எடுத்துன்னு வாங்கோன்றா. சரின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, குதிரையே உன்னோட தலைய மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைய வந்து அதுல இருந்து எடுத்துன்னு வந்துடுறா. எடுத்துன்னு வந்து அங்க தலையில்லாம இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இது மேல வச்சுடுறா. அப்புறம் தாயாரை பார்த்து, தாயாரே நீங்க சொன்னதை செஞ்சுட்டோம், உதவி பண்ணுங்க, தாயார் உயிர் கொடுத்துடுறா. ஆகையினால இப்போ உயிர் வந்ததுனால மகாவிஷ்ணுவா இல்லாததுனால ஒரு பேர் சூட்டப்படுறார், ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹயக்ரீவர் வந்து குதிரை முகமாய் இருக்கக்கூடியவர். அவர் அதுக்கப்புறமா சண்டைய முடிச்சு வேதங்களை வந்து மீட்டெடுத்துட்டு வந்து பிரம்மாட்ட கொடுக்குறார். பிரம்மா சொல்றார், அப்பப்பா இந்த வேதங்களை பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குப்பா, எனக்கு போதும், வேற யாராவது டெமன்ஸ் எங்கிட்ட இருந்து எடுத்துன்னு போயிட்டா உங்ககிட்டதான் வந்து ஹெல்ப் கேட்கணும், ஆகையனால
நீயே உன் பெட்டகத்துல வச்சு பாதுகாத்துக்கோப்பா, நான் இவ்வளவு நாள் பாதுகாத்தது போதும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கொடுத்துடுறார். சரின்னு சொல்லிட்டு ஹயக்ரீவர் வேதங்களினுடைய இருப்பிடமா ஆயிடுறார். இதுல இருந்து நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது தாயார் உயிர் கொடுக்கிறா, ஆகையினால ஒரு விதத்துல ஹயக்ரீவருக்கு தாய், மதர், பர்த் கொடுத்ததுனால லலிதாம்பிகை தாய் ரூபமாறா மகாவிஷ்ணுவுக்கு அந்த இடத்துல. 2வது, வேதங்களினுடைய இருப்பிடமா இருக்கார், குருஸ்தானம். ஆகையினாலதான் நம்ம இந்த இந்த கலியுகத்துல குழந்தைகளுக்கு படிப்பு வரலைன்னா என்ன பண்றோம், ஹயக்ரீவருக்கு போய் பூஜை புனஸ்காரம், ஹயக்ரீவா பாரு, நான் உன்னை ஏதோ டெம்பரரியா நினைச்சுட்டேன், என் குழந்தைகளுக்கு நல்ல விதமா கொடுப்பா. தினசரி இறைவனை நினைச்சுக்கிறதுக்கு பதிலா நம்ம சொற்ப பலனுக்காக என்ன பண்றோம், அப்பப்ப சுவாமிய போய் கிஞ்சிண்டு சாய்ச்சின்னு வந்துட்டு இருக்கோம். அதே இது நிரந்தர பலனுக்காக மோட்சம் அடையறதுக்காக கேட்டோம்னா நம்ம எவ்வளவு பெரிய லெவல்ஸ அடைய முடியும். சொல்ப ஆசைகளுக்காக பண்றோம். ஆசைகள் தப்பே கிடையாது, ஆசைகள் ரைட்டு. அப்பப்ப we need to live our full potential. ஆகையினால படிப்புல எல்லாரும் ஸ்ரத்தையா மேன்மேலும் வரத்துக்கு ஹயக்ரீவரை உபாசனை பண்ணிட்டு வரோம். சோ இப்ப நம்ம எது பண்ணாலும், கிளைக்கதைகள் போனாலும் பேக் டு ஸ்கொயர் ஒன் கதைகளுக்கு வந்துடுவோம். இப்ப இந்த ஹயக்ரீவர் எப்படி கிடைக்க பெற்றார் அப்படிங்கிற கதையை பார்த்துட்டோம். இப்போ பேக் டு ஸ்கொயர் ஒன் என்ன, லலிதா கதை. இந்த லலிதா திரிபுர சுந்தரி கதையை எங்க பார்த்தோம், ஹயக்ரீவரை நோக்கி பிரேயர் பண்றார். திஸ் இஸ் a very 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 beautiful தருணம் in this story. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய சமாச்சாரங்கள் நமக்கு கிடைக்க போறது. அப்போ அந்த ஹயக்ரீவர் நோக்கி பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆறுது, ஹயக்ரீவர் 1 வருஷம் ஆறுது, 2 வருஷம் ஆறுது, வரவே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு பிரேயர் பண்றார். ஆனா கொஞ்சம் கூட அழுக்காம சலுக்காம பண்றார். அப்புறம் ஒரு நாள் ஹயக்ரீவர் காட்சி கொடுக்கிறார். என்னப்பா வேணும் உனக்கு, இந்த கலியுகத்துல ஜனங்கள் இப்படி எல்லாம் இருக்கா, இவா இந்த கஷ்ட நஷ்டத்துல இருந்து சட்டு புட்டுன்னு சீக்கிரமா அவ ஒரு விமோச்சனம் பெறணும், அதற்கு ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். அப்ப ஹயக்ரீவர் சொல்றார், ஆஹா, இந்த கலியுகத்துல நீ விடுபடணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு தாயார். அந்த லலிதாம்பிகையை ஸ்ரத்தையா அவ கால சரணாகதின்னு புடிச்சுக்கோங்கோ, அவ சகல சௌக்கியங்களையும் தருவா, அத்தனையும் தருவா அப்படின்னு அனுகிரகம் பண்றார். அப்போ எனக்கு இந்த தாயார் யார், இந்த தாயாரை எப்படி பூஜிக்கணும், என்னென்ன இருக்கு அப்படின்னு எனக்கு குருமுகமா எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்றார். ஆகையினாலே இந்த லலிதோபாக்கியானம்ங்கிற புஸ்தகத்துல ஃபுல் ஆஃப் சம்பாஷணைகள், ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் உண்டான சம்பாஷணைகளாக தான் இந்த கதை இருக்கு. அதுலதான் எப்படி லலிதாம்பிகை உருவானான்னு நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன கதை இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு, இப்படிதான்ப்பா லலிதாம்பிகைங்கிறவ நமக்கு கிடைக்க பெற்றாள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் இவளை உபாசனை பண்ணு அப்படின்ற. எப்படி உபாசனை பண்றது, லலிதா சகஸ்ரநாமம்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்லி உபாசனை பண்ணுன்றார். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய கதை பத்தின இது அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. Subscribe to my channel. If you like it, please put a like. That will help motivate me to tell you more and more stories. நம்ம தெய்வங்கள் பத்தின கதைகளை நிறைய தெரிஞ்சுக்கலாம்.